In this class, we are going to discuss about relation between gravitational field intensity and gravitational potential. அதுக்கு ரெண்டுத்துக்குமே ரிலேஷன் கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு gravitational field intensity இருக்கு இல்லைங்களா? gravitational field intensity வந்து சிம்பிள் வந்து E. சரிங்களா? gravitational potentialக்கு வந்து நமக்கு இந்த gravitational potentialக்கு வந்து V ன்னு எடுக்கிறோம். இந்த gravitational field intensity gravitational potentialக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா E is equal to minus dV by dr. இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ரூஃப் சொல்லி தரேன். அதாவது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் தெரிஞ்சுன்னா அந்த டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் வெக்டார் அப்படி பண்ணோம்னா நமக்கு கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கிடைச்சிரும். சரிங்களா? அதாவது இங்க வந்து ஜெனரலா நம்ம வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லுவோம். அதாவது எனி பிசிக்கல் குவாண்டிட்டி தட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆரஞ்சுன்னா அதை வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா அது கிரேடியன்ட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இங்க பாருங்க பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் வரதுனால இதை கிரேடியன்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இன்ட்டு மைனஸ் சைன் தான் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். கிரேடியன்ட் எங்க இவர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றதுக்கு தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சொல்றோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு எப்படி சொல்றோம்னா கிரேடியன்ட் சொல்லணும். அப்போ ரிலேஷன் பிட்வீன் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா E is equal to minus dV by dr அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதே நம்ம பொட்டன்ஷியல் வேணும் என்ன பண்ணா dV is equal to minus E dr E into dr இப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் E dr. அதாவது இதை எதுக்காக யூஸ் பண்றோம்னா உங்களுக்கு இப்போ பொட்டன்ஷியல் தெரிஞ்சு ஃபீல்ட் இன்டென்சிட்டி தெரியலன்னா பொட்டன்ஷியலை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்னும் மைனஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கிடைச்சிரும். ஒரேல கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தெரியும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரியலன்னா அப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடணும். கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். இதை வந்து நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதும் போது எப்படி எழுதலாம்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் x காம்பனன்ட் பிளஸ் y காம்பனன்ட் பிளஸ் z காம்பனன்ட் அப்படி தானே எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது இந்த k கேப் i j கேப் i கேப்னு போட்டு வெக்டார் ஃபார்ம்ல இப்படி எழுதுறோம். இதே மாதிரி இதை எழுதும் போது இங்க இந்த பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எழுதுனா E இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணா மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு எழுதும் போது அதாவது டெரிவேட்டிவ்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு இருக்கு. பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா நான் சொல்றேன் மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி போட்டா என்ன அர்த்தம்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து வேறு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் மட்டும் போடணும் y z இங்க கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி டோ வி பை டோ ஒய் இன்ட்டு ஜே கேப் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் பொட்டன்ஷியல் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா வந்து இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதே மாதிரி இங்க வித் ரெஸ்பெக்ட் ஒய் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதே மாதிரி இங்க வித் ரெஸ்பெக்ட் ஜெட் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்குதான் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்ன்றது. சரிங்களா? இதுக்கு இந்த சிம்பிள் டோ தான் போடணும் கிடையாது. dv by dxன்னு எழுதிக்கலாம். சும்மா சொல்றேன் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கு. சரி, இப்போ நமக்கு இந்த E ஈக்குவல் டு மைனஸ் dv by dr இது எப்படி வருது அப்படின்றத இந்த ஃபார்முலா நம்ம பார்க்கலாங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் இங்க ஒரு மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாஸ்னால இங்க வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இந்த dr டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த dr டிஸ்டன்ஸுக்கு ஒரு மாஸை வந்து ஸ்மால் m வந்து மூவ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து F ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாஸ் கேபிட்டல் M ன்னு எடுத்துங்க. இந்த point 1 இது point 2 இந்த point 1 and point 2 are separated by smallest distance so that potential difference between 1 and 2 are smallest potential difference அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா E கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E இன்ட்டு M அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் F இன்ட்டு dr அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். F இன்ட்டு dr எடுத்தீங்கன்னா F வந்து E வருது இன்ட்டு Mனு வருது இன்ட்டு dr இது வந்து நம்ம ஒர்க் டன் அப்படின்னு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதே மாதிரி ஒர்க் டனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா W இஸ் ஈக்குவல் டு dv இன் அதாவது பொட்டன்ஷியலுக்கு வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். பொட்டன்ஷியலுக்கு வந்து என்னது ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ் பார்த்தோம் இல்லையா? ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் கொண்டு வரதுக்கு ஸ்மால் ஒர்க் டன் இங்க F இன்ட்டு dr இங்க ஒரு தப்பு என்ன பண்ணிருக்குன்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணா ஸ்மால் ஒர்க் டன் dw எழுதிருக்கணும். அப்போ dw ஈக்குவல் டு E இன்ட்டு M இன்ட்டு dr போடுறோம். அதே மாதிரி ஸ்மால் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க மூவ் பண்றதுக்கு ஒர்க் டன் வந்து dw அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு?
இன்ட்டு W is equal to V into M தானே, dV into M அப்படின்னு இது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது நமக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் மூவ் பண்ணும்போது ஆக்சுவலா வந்து நெகட்டிவ்லி வந்து பார்க்கும்போது பொட்டன்ஷியல் வந்து குறையுது. நெகட்டிவ்லி பார்க்கும்போது பொட்டன்ஷியல் குறையிறதுனால அதுக்கு ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்ளை பண்ற இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் பண்ணல இல்லையா, அப்ப நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு ஒரு மைனஸ்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 இது ரெண்டுத்துலயுமே DW சேம் தானே. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 எழுதினீங்கன்னா E into M, E என்றது கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி into dr, M into dr is equal to இங்க வந்து ஈக்குவேஷன் 2ல dV into M னு கிடைக்குது. இந்த M கேன்சல் பண்ணிடலாம், ஒரு மைனஸ் சைன் இருக்கு. So E is equal to minus dV by dr. So gravitational field intensity is defined as negative potential gradient அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ரிலேஷன் பிட்வீன் கிராவிடேஷன் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அண்ட் பொட்டன்ஷியல் புரிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது பார்க்க போறோம். சரிங்களா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தெரியும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஒர்க் டன் வந்து கன்வெர்ட் இன்டு எனர்ஜி. ஜென்ரலா வந்து ஒரு எர்த்னு இதை அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் கொண்டு போறோம். இப்போ ஹைட் கொண்டு போகும்போது சம் ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த ஒர்க் டன் ஸ்டோர்ட் as a பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஆக்சுவலா இந்த கேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த சர்ஃபேஸ் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஹைட் இன்க்ரீஸ் பண்ணதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட்டியிருக்கோம். அப்போ இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம அதை சொல்லியிருக்கணும், இருந்தாலும் சாதாரணமாக சொல்லிட்டோம். எனிவே நம்ம ஒர்க் பண்றது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 2 பாயிண்ட் மாசஸ்க்கு எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம்ப்பா. 2 பாயிண்ட் மாசஸ், ரெண்டு மாசஸ் பாயிண்ட் மாசஸ் M1 அண்ட் M2 ரெண்டு மாசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் 2 பாயிண்ட் மாசஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு மாசம் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு, ஆர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இந்த மாசஸ் இங்க அசம்பிள் பண்றதுக்கு சம் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம இந்த மாசஸை அசம்பிள் பண்றதுக்கு சம் ஒர்க் பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் as a கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வருது. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ எவ்வளவு ஒர்க் பண்ணியிருந்தா இந்த M1 M2 வந்து நம்ம வந்து இப்படி இந்த ஆர் டிஸ்டன்ஸுக்கு அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ண போறோம்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து M1 கொண்டு வர மாதிரி அஸ்யூம் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து இங்க எதுவுமே பார்ட்டிகல்ஸே கிடையாது, எந்த பார்ட்டிகல்ஸும் கிடையாது. எந்த பார்ட்டிகல்ஸும் இல்லாதனால இங்க கிராவிடேஷனல் ஃபீல்டே கிடையாது. இப்போ M1 மாசம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் கொண்டு வரேன். M1 மாசம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு இருந்தா தானே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம். இங்க கிராவிடேஷனல் ஃபீல்டு இல்லையா, அப்போ ஃபோர்ஸ் கிடையாது இல்லையா. அப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமே M1 மாசம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து எங்க கொண்டு வந்துடலாம். ஸோ ஒர்க் டன் டு பிரிங் தி M1 மாஸ் ஃப்ரம் இன்ஃபைனைட் டு திஸ் பாயிண்ட் வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ செகண்ட் மாசம் கொண்டு வரப்போறேன். செகண்ட் மாசம் கொண்டு வரும்போது ஒரு செகண்ட் மாஸ் M2 வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டு வரப்போறேன். கொண்டு வரும்போது ஆல்ரெடி M1 மாஸ் இருக்கு இல்லையா, இந்த M1 மாஸ்னால இங்க ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல்டு இருக்கிறதுனால இந்த M2 கொண்டு வரும்போது இந்த ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அதனால ஒர்க் நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ M2 வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு R டிஸ்டன்ஸ் ஃப்ரம் M1க்கு இங்க கொண்டு வரும்போது ஒர்க் பண்ணியிருக்கும். புரியுதுங்களா? அந்த ஒர்க் டன்னை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த M1 கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் பிளஸ் M2 கொண்டு வரதுக்கு ஒர்க் டன், இந்த ஒர்க் டன் எல்லாம் ஆட் பண்ணோம்னா ஒர்க் டன் டு அசெம்பிள் தி மாசஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. தட் இஸ் கன்வெர்டட் இன்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு வரும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ M2 இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் எவ்வளவு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு மாஸ் அப்படின்னு போட்டுக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் வந்து இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் 1 எடுத்து இன்ஃபைனைட்ல ஒரு பாயிண்ட், இன்ஃபைனைட்ல வந்து பொட்டன்ஷியல் 0, பாயிண்ட் 1ல பொட்டன்ஷியல் வந்து மைனஸ் GM by R. சரிங்க? இனிஷியல் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி, ஃபைனல் பாயிண்ட் வந்து பாயிண்ட் 1. ஸோ மைனஸ் GM1 by R தான் இனிஷியல் பொட்டன்ஷியல் மைனஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் வந்து இனிஷியலா வந்து 0 பொட்டன்ஷியல், ஃபைனல் வந்து இந்த பாயிண்ட் வரும்போது GM1 by R. உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் அட் ஏ பாயிண்ட் வந்து பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் மாஸ் வந்து GM by R தான் அப்படின்னு போட்டாச்சு.
புரிஞ்சுங்களா? இன்ட்டு எந்த மாசம் கொண்டு வரோம், செகண்ட் மாசம் கொண்டு வரதுனால m2ன்னு போட்டுட்டு இங்க m2ன்னு போட்டுக்கிறோம். So this is the work done. So potential energy of the system is equal to work sum of work done by bringing all the masses to assemble the system அப்படி போட்டோம்னா that is equal to potential energy of the system அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்ப W1 வந்து 0, W2 வந்து என்ன வந்திருக்கு பாருங்க minus Gm1 m2 divided by R. So potential energy of the two particle system is minus Gm1 m2 by R. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து பாருங்க ரெண்டு பார்ட்டிகல்ஸ் மாசஸ் m1 and m2 கொடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் பை விச் செப்பரேட்டட் வந்து r ன்னு கொடுத்திருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி இது வந்து அப்சல்யூட் பொட்டன்ஷியல் இது ஜெனரல் சாரி பொட்டன்ஷியல் எனர்ஜி கரெக்ட்டா பொட்டன்ஷியல் எனர்ஜின்றோம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்வேஸ் நெகட்டிவ். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ் வரும். ஏன் ஆல்வேஸ் நெகட்டிவ்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல வரதுனால எனர்ஜி வந்து நெகட்டிவ் வரும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருந்தா பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ எப்பவுமே நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்தாவே அது ஆல்வேஸ் நெகட்டிவ் மைனஸ் Gm1 m2 by R. இந்த ஃபார்முலாவை நம்ம வேற மெத்தட்ல கூட டெரைவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு m1 மாஸ் இங்க வச்சிருக்கோம். m2 மாஸை வந்து இன்ஃபைனைட்ல இருந்து இங்க கொண்டு வர போறோம். m2 மாஸை இன்ஃபைனைட்ல இருந்து இந்த பாயிண்ட் கொண்டு வர போறோம். கரெக்ட்டுங்களா? m2 மாஸை இப்போ இன்ஃபைனைட்ல இருந்து இங்க கொண்டு வரும்போது இல்லைன்னா வந்து m2 வந்து இங்க இன்ஃபைனைட் எடுக்காம இந்த டிஸ்டன்ஸ் வந்து r2ன்னு வச்சுங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து r1 வச்சுங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா m2 வந்து r2 டிஸ்டன்ஸ்ல இருந்து r1 டிஸ்டன்ஸ் கொண்டு வரோம். அது கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்குமோ தட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஒர்க் டன் பண்றது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்மால் டிஸ்டன்ஸ் dx டிஸ்டன்ஸ் இல்ல dr டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணும்போது இந்த dr இந்த இது வந்து நல்லா பாருங்க m2 வந்து ஒரு m1ல இருந்து ஒரு r டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த r டிஸ்டன்ஸ்ல இருந்து dr டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணணும். இந்த dr டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணும்போது ஃபோர்ஸ் F இருக்குன்னு வச்சுங்க. அந்த dr டிஸ்டன்ஸ் மூவ் பண்றதுக்கு ஒர்க் டன் dw தட் இஸ் ஈக்குவல் F into dr ன்னு போட்டுக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடைச்சிரும். சரிங்களா? ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆயிரும், நம்ம அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா Gm1 m2 டிவைட் பை r ஸ்கொயர் தெரியும் இன்டு dr போட்டுட்டு இது இன்டகிரேட் போட்டுட்டு எங்க இருந்து எங்க மூவ் பண்றோம், r2ல இருந்து r1 வரைக்கும் மூவ் பண்றோம். r2 to r1 மூவ் பண்றோம். ஸோ இப்போ வந்து W இஸ் ஈக்குவல் டு இந்த Gm1 m2 வந்து வெளியில எடுத்துட்டோம்னா 1 by r ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் பாத்தீங்கன்னா மைனஸ் 1 by r அப்படின்னு வரும். இது வந்து r2 இங்க r1 அப்படின்னு போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப W இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, Gm1 m2 இன்டு இந்த மைனஸ் இங்க போட்டுடலாமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டா 1 by r1 மைனஸ் 1 by r2 அப்படின்னு வந்துருது. ஸோ இந்த ஒர்க் டன் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Gm1 m2 இன்ட்டு 1 by r1 மைனஸ் 1 by r2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரே ஜென்ரல் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும். அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லாம பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா அப்போ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம மாசஸை கொண்டு வந்தா தானே பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்றோம். அப்போ R2 வந்து நம்ம எவ்வளவு போட்டுக்கணும்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டுக்கணும். R2 பிளஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ 1 by இன்ஃபினிட்டி 0 வரதுனால அப்போ இது டெல்டா யூ என்ன ஆயிரும்னா வந்து ஆக்சுவலா வந்து டெல்டா யூ வந்து என்ன ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல 0ன்னு இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா மைனஸ் Gm1 m2 இது வந்து பை r1 அப்படின்னு வந்துருது. அப்போ ஜென்ரலா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துட்டு மைனஸ் Gm1 m2 டிவைட் பை r1 தான் நம்ம r ன்னு எடுத்துட்டு this is the potential energy of the two particle system அப்படி கொண்டு வந்துடுறோம். சரி, நமக்கு இந்த ஃபார்முலா டெரிவேஷன் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு கிடையாது. நமக்கு ஜென்ரலா 2 மாசஸ் m1 m2 கொடுத்துருந்தாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி டூ பார்ட்டிகல் சிஸ்டம்க்கு மைனஸ் Gm1 m2 by r அப்படின்னு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து வந்து 3 பார்ட்டிகல் சிஸ்டம் 2 பார்ட்டிகல் சிஸ்டம் பண்ண மாதிரி 3 பார்ட்டிகல் சிஸ்டம்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்க m1 இது வந்து m2 இங்க வந்து m3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் இது இருக்கு இல்லைங்களா, m1 m2 செப்பரேட்டட் வந்து r12 டிஸ்டன்ஸ், m2 m3 வந்து r23 டிஸ்டன்ஸ், m1 m3 வந்து r13 டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து இந்த 3 மாசஸை நம்ம இங்க அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா ஒவ்வொரு மாசம் இன்ஃபினைட்ல இருந்து கொண்டு வந்து இங்க பிளேஸ் பண்ணதுக்கு ஒர்க் எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த எல்லா ஒர்க்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ அந்த எல்லா ஒர்க்குமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கிடைக்கும். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து M1 கொண்டு வரேன்னு வச்சுங்க. அப்போ எந்த மாசம் இல்லை M1 கொண்டு வரும்போது ஆல்ரெடி எந்த மாசம் இல்லாதனால ஒர்க் டன் டு பிரிங் M1 வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து M2 கொண்டு வரேன்னு எடுத்துக்கலாம். M2 கொண்டு வரும்போது M1 மட்டும் தானே இருந்துச்சு, நல்லா கவனிங்க, M1 மட்டும் தானே இருந்துச்சு. அதனால M1னால இங்க இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் இருக்கும். அதாவது இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, பாயிண்ட் சின்னு எடுத்துங்க. இந்த 3 மாசஸையும் இங்க அசம்பிள் பண்ணும்போது அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் எவ்வளவுதான் கொஸ்டின். அதுக்கு ஒர்க் டன் டு அசம்பிள் தீஸ் 3 மாசஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒர்க் டன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்துடும். அது ஃபர்ஸ்ட் மாசம் கொண்டு வரேன். அப்ப எந்த மாசமே கிடையாது. அதுக்கு வந்து எந்த மாசமே இல்லாதனால கிராவிடேஷன் ஃபீல்ட் இல்லாதனால நமக்கு இங்க ஒர்க் நடந்திருக்காது. அதனால ஒர்க் டன் டு பிரிங் ஃபர்ஸ்ட் மாஸ் 0 போட்டேன். அடுத்து செகண்ட் மாசம் கொண்டு வரும்போது ஆல்ரெடி M1 கொண்டு வந்ததுனால இந்த M1 ஃபீல்டு இருக்குனால இங்க இந்த M1 உடைய ஃபீல்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால இந்த M2 கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்ப M2க்கு ஒர்க் எவ்வளவு பண்றோம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி M1னால இங்க பொட்டன்ஷியல் V1 இருக்கும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப V1 into M2 போடணும். V1 எவ்வளவு மைனஸ் GM1 by R12 into இந்த M2ன்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் ஒர்க் டன் டு bring the M2 against M1. அடுத்து ஒர்க் டன் டு bring M3 தேர்ட் மாசம் கொண்டு வரணும். இன்ஃபினிட்ல இருந்து கொண்டு வரேன். தேர்ட் மாசம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 மாசம் M1 M2 இருக்கு இல்லைங்களா? அதனால இந்த M1 M2னால சேர்ந்து இங்க பொட்டன்ஷியல் இருக்கும். அப்ப V1 plus V2 M1னால V1 பொட்டன்ஷியல், M2னால V2 பொட்டன்ஷியல் இருக்கும். அகைன்ஸ்ட் இந்த V1 plus V2 பொட்டன்ஷியல் தான் M3 இன்ஃபினிட்ல இருந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ ஒர்க் டன் டு பிரிங் தி M3 வந்து பொட்டன்ஷியல் இன்டு மாஸ்ன்னு போட்டோம்னா V1க்கு என்ன ஃபார்முலா பாருங்க. இங்க இருந்து M1ல இருந்து டிஸ்டன்ஸ் தான் V1, அது மைனஸ் GM1 by R13 வரும். V2 பாத்தீங்கன்னா M2னால பொட்டன்ஷியல், M2னால பொட்டன்ஷியல் வந்து மைனஸ் GM2 டிவைட் பை R23 வரும் இன்டு மாஸ் விச் இஸ் brought M3 அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்ப W3 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா மைனஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா GM1 மைனஸ் இருக்கட்டும் GM1 M3 டிவைட் பை R13 மைனஸ் GM2 M3 டிவைட் பை R23. சரிங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணப்பா. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் என்னன்னா ஒர்க் டன் டு அசம்பிள் தி சிஸ்டம் தானே. ஸோ W1 plus W2 plus W3. அப்போ இந்த மூணுமே நம்ம இந்த W1 W2 W3 இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கிடைச்சிரும். ஸோ W1 0, இதை விட்டுருக்கு 0. W2 பாருங்க மைனஸ் GM1 M2 by R12. கரெக்டுங்களா? அடுத்து வந்து W3 வந்து என்ன வந்து பாருங்க மைனஸ் GM2 M3 டிவைட் பை R23 மைனஸ் GM1 M3 டிவைட் பை R13 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஆக்சுவலா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்க 2 பார்ட்டிகல் சிஸ்டம் கொடுத்துருந்தீங்களா? 2 பார்ட்டிகல் சிஸ்டம், இது M1 M2. இந்த M1 M2 ஒரே ஒரு இன்ட்ராக்ஷன், இந்த லைன் கனெக்ட் பண்றது ஒரே ஒரு இன்ட்ராக்ஷனால ஒரே ஒரு டர்ம் கிடைச்சிருக்கு, நமக்கு ஒரே ஒரு டர்ம் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 3 மாசஸ் எடுக்கும்போது 3 இன்ட்ராக்ஷன், இது ஒரு இன்ட்ராக்ஷன், இது ஒரு இன்ட்ராக்ஷன், இது ஒரு இன்ட்ராக்ஷன், அதனால 3 டர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இது மாதிரி ஒரு 4 மாசஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ M1 M2 M3 M4 அப்படி கொடுத்துருந்தா இந்த 4 மாசஸை நம்ம அசம்பிள் பண்றதுக்கு ஒர்க் டன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இதுக்கு மேல ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்றதை விட எத்தனை இன்ட்ராக்ஷன் பாருங்க. நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் வேற கலர்ல காட்டுற மாதிரி இருக்கு. இது ஒரு இன்ட்ராக்ஷன், இது ஒரு இன்ட்ராக்ஷன், இது ஒரு இன்ட்ராக்ஷன், இது ஒரு இன்ட்ராக்ஷன் 4, இது ஒரு 5, இது ஒரு 6 இன்ட்ராக்ஷன். இந்த 6 இன்ட்ராக்ஷனுக்கு நம்ம ஃபார்முலா போட்டுக்க வேண்டியது. அப்படியே டைரக்டா நம்ம வேல்யூஸ் போட்டுக்கலாம். இது வந்து R12, இது வந்து சாரி இங்க R13 டிஸ்டன்ஸ், சரிங்களா? இது வந்து R12, இங்க வந்து R24, இது வந்து R34, இந்த டிஸ்டன்ஸ் வந்து R14, இந்த டிஸ்டன்ஸ் R32 அப்படின்னு எழுதிட்டு இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனுக்கும் அப்படியே நம்ம டோட்டல் பண்ணிடுவோம். அப்படியே ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனுக்கும் எழுதிட்டோம்னாவே நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்சிடும். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் எழுதுங்க மைனஸ் GM1 M2 டிவைட் பை R12. அடுத்து இது R13 எழுதுங்க மைனஸ் GM1 M3 டிவைட் பை R13. அடுத்து இது M2 M4 எழுதுங்க மைனஸ் GM2 M4 டிவைட் பை R24. கரெக்டுங்களா? அடுத்து இதுக்கு எழுதுங்க மைனஸ் GM4 M3 டிவைட் பை R34 வந்துருச்சுங்களா? அடுத்து இந்த லைன் எழுதணும். இதுக்கு எழுதும்போது மைனஸ் GM2 M3 டிவைட் பை R32. அடுத்து இந்த டயகனலுக்கு எழுதுங்க. அது என்ன வரும் சொல்லு மைனஸ் GM1 M4 பை R14. ஸோ இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இன் விச் 4 பார்ட்டிகல்ஸ் whose mass M1 M2 M3 M4 are arranged அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸா இல்லாம ஈஸியா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ ப்ராப்ளம்ஸுக்கு நான் வரேன் பாருங்க, கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரி ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. 3 equal masses are placed
அடுத்து வெர்டெக்ஸ் ஆஃப் an equilateral triangle கொடுத்துட்டு சைடு ஏன்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம்னா 3 இன்டராக்ஷன் 3 டேர்ம்ஸ் வரும். 3 டேர்ம்ஸ்மே ஈக்குவலா இருக்கும். எல்லாமே மாசஸ் ஈக்குவல், சைட்ஸ் ஈக்குவல். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் 3 டைம்ஸ் ஆஃப் ஒரு இன்டராக்ஷன் போடுங்க மைனஸ் GMM by R. ஸோ மைனஸ் GM ஸ்கொயர் பை R அப்படின்னு நமக்கு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு இது எழுதுன மாதிரி? ஸோ இங்க மைனஸ் G, இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்படின்னு வருது. இதே நமக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப எப்படி கேட்கறாங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் மாதிரியே நம்ம வரைவோம், தப்பா வரையாம. சரிங்களா? ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர்ல வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா 4 மாசஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 மாசஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அட் 4 கார்னர்ஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்கப்பா. சரிங்களா? ஈச் மாஸ் வந்து எம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஈச் மாஸ் எவ்வளோ அஸ்யூம் பண்ணிங்க? எம்னு எடுத்துக்கலாமா? சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சைடு வந்து ஏன்னு எடுத்துங்க. ஸோ வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எத்தனை இன்ட்ராக்ஷன் வரும்? உங்களுக்கு இன்ட்ராக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட் கனெக்ட் பண்றதுன்னு, அதனால NC2 வேஸ்ன்னு எடுத்துங்க. NC2 வேஸ். ஏன்னா நிறைய பார்ட்டிகல் தான் NC2 வேஸ். ட்ரையாங்கிள் அந்த 3 பார்ட்டிகல்ஸ் 3C2 போட்டா எத்தனை வந்துச்சு? 3C2 வந்து என்னது? 3 இன்ட்ராக்ஷன் வந்துச்சு. இதே மாதிரி 4 பார்ட்டிகல் கொடுக்கும்போது 4C2 வேஸ். 4C2 என்ன வரும்? 4 into 3 divided by 1 into 2. ஸோ 2 கேன்சல் பண்ணா 6ன்னு வந்துருது இல்லையா? அப்போ 6 இன்ட்ராக்ஷன். இது 1, இது 2, இது 3, இது 4 சைட்ஸ். அடுத்த டயகனல் 5, 6ன்னு வருது. அப்போ 6 இன்ட்ராக்ஷன் வந்துச்சு இல்லையா? இதுல 4 இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து சேம் சைட் சேம் மாஸ்னால அது ஈக்குவலா வரும். அடுத்து 2 இன்ட்ராக்ஷன் வந்து டயகனல் வரது, அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து 4 சைட்ஸ் காமனா வரதுனால -4 into GM square by A ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த டயகனல் வரது -2 டைம்ஸ் ஆஃப் 2 டயகனல்ஸ் ஈக்குவல் 2 GM square divided by A root 2, டயகனல் லெங்த் A root 2 அப்படின்னு போட்டுட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து -GM ஸ்கொயர் காமனா எடுத்துட்டீங்கன்னா பை என்ன காமனா எடுத்துடலாம்? A காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன வருது சொல்லுங்க? இது வந்து இந்த 4 + 2 by √2 √2 கேன்சல் பண்ணா இது வந்துடும். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இன் விச் 4 ஈக்குவல் மாசஸ் ஆர் பிளேஸ்ட் அட் 4 கார்னர்ஸ் ஆஃப் a ஸ்கொயருக்கு இது ஃபார்முலா. இதே மாதிரி இப்போ ஒரு சம் நான் தரப்போறேன். அந்த சம் யார் யார் கரெக்டா சால்வ் பண்றீங்கன்னு பார்த்துடலாங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்ன தரப்போறேன்னா ஒரு கியூப் கொடுக்க போறேன். இது வந்து என்ன பாருங்க, கியூப் கொடுப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு கியூப் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. சரிங்களா? இப்போ வந்து கியூப் கொடுத்துட்டேன். சரி, இந்த கியூப்ல வந்து என்ன பண்ண போறேன்னா வந்து நான் நல்லா கவனிங்கப்பா. இப்போ ஒரு கியூப் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கியூப்னா இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடணும். அப்படி தானப்பா இது கனெக்ட் பண்ணா கியூப் மாதிரி தெரியும் நமக்கு. இந்த கியூப்ல வந்து எத்தனை கார்னர்ஸ் இருக்கு பாருங்க. எத்தனை கார்னர் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. இந்த 8 கார்னர்ஸ்ல ஈக்குவல் மாசஸ் பிளேஸ் பண்ணிடுறேன். So what is the potential energy of the system which contains 8 equal masses are placed at the 8 corners of a cube of side A? இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து நமக்கு எத்தனை இன்ட்ராக்ஷன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 8C2 போடணும். 8 into 7 divided by 1 into 2 போட்டீங்கன்னா 2 4 கேன்சல் ஆயிட்டு 4 into 7 நமக்கு எத்தனை வருது பாருங்கப்பா? 28 வருது. அப்போ 28 இன்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி நம்ம எடுக்கணும். அப்போ 28 இன்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி எது எது எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா? சைட்ஸ் எத்தனை இருக்கு? எத்தனை சைட்ஸ்? 12 சைட்ஸ் இருக்கு. அப்போ 12 சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ 12 சைட்ஸுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டுக்கலாம். 12 சைட்ஸுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி 12 இன்ட்டு மொத்தமாக மைனஸ் காமனாக எழுதிக்கலாம். GM ஸ்கொயர் டிவைட் பை A அப்படின்னு எழுதிக்கலாம், சைட்ஸ்னால வர்றது. அடுத்து ஃபேஸ் டயகனல். ஃபேஸ் டயகனல் தெரியும் இல்லையா? இந்த டயகனல் ஃபேஸ் டயகனல், இந்த மாதிரி ஃபேஸ் டயகனல், இந்த இன்டராக்ஷன் இருக்கு. எத்தனை ஃபேஸ் இருக்கு? 6 ஃபேஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃபேஸுக்கும் 2 டயகனல் வரும். அப்போ 6 ஃபேஸ்னால மொத்தம் 12 டயகனல் கிடைக்குது. அதனால அதுக்கு ஒரு 12 ஃபேஸ் டயகனல்ல 12 வரதுனால 12 GM ஸ்கொயர் டிவைட் பை A root 2ன்னு போட்டுக்கலாம். அடுத்து பாடி டயகனல். பாடி டயகனல் எடுக்க போறேன். பாடி டயகனல் ஒரு கியூபுக்கு எத்தனை பாடி டயகனல் இருக்குன்னு சொல்லுங்க. பாடி டயகனல் என்ன அர்த்தம்? ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு ஃபார்தஸ்ட் கார்னர் கனெக்ட் பண்றது. புரியுதுங்களா? உங்களுக்கு பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. ஃப்ரண்ட் ஃபேஸ்ல இருக்கிற கார்னர் இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து பேக் ஃபேஸ் உடைய டாப் கார்னர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கனெக்ட் பண்றது தான் வந்து என்ன பாத்தீங்கன்னா பாடி டயகனல். இந்த மாதிரி எத்தனை இன்டராக்ஷன் கிடைக்கும்னா, இது ஒரு இன்டராக்ஷன், அடுத்து இங்கிட்ட ஒரு இன்டராக்ஷன் எடுத்திருக்கலாம், அப்புறம் இங்க இந்த கார்னர்ல இருந்து இது ஒரு இன்டராக்ஷன், இது அப்புறம் இங்க இருந்து நல்லா கவனிங்க, இங்க ஒரு தப்பா வரைஞ்சிட்டுமா? இங்க இருந்து இது கிடையாது, ஒரே ஒரு இது மட்டும் பாருங்க.
இந்த கார்னர்ல இருந்து அந்த பேக் கார்னர் அதுக்கு போகணும். அடுத்து இந்த கார்னர்ல இருந்து ஃப்ரண்ட் கார்னர்ல இருந்து பேக் கார்னர் இப்படி வருது. மொத்தம் 4 பாடி டயகனல் இருக்கும். இது வரைஞ்ச கரெக்டா வரைஞ்சோம்னா கரெக்டா வந்து இந்த 4 பாடி டயகனல் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது உங்களுக்கு புரியுது. அப்போ 4 பாடி டயகனல்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்படி எடுத்துக்கலாம். இப்போ 4 பாடி டயகனல்னால அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் 4 இன்ட்டு GM ஸ்கொயர் டிவைட் பை A√3. பாடி டயகனலுக்கு வந்து A√3ன்னு வரும். இந்த பாடி டயகனல் லெங்த் வந்து A√3, ஃபேஸ் டயகனல் லெங்த் வந்து A√2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது சைடு லெங்த் வந்து ஏன்னு வருது. சரி, இது மொத்தத்துக்கு சேர்ந்து மைனஸ் பண்ணும். ஏன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் மொத்தம் 28 இன்ட்ராக்ஷன் வருதா பாருங்க. 12 இங்க ஒரு 12, 24 இது ஒரு 4, 28 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வருது பாத்தீங்கன்னா மைனஸ் GM ஸ்கொயர் டிவைட் பை இந்த A காமனா எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ பிராக்கெட் குள்ள இங்க 12 இருக்கும். இந்த 12 இந்த ரூட் கேன்சல் பண்ணா 6√2ன்னு வரும். இந்த 4√3 வந்து கேன்சல் பண்ண முடியாதனால அப்படியே 4/√3 இப்படின்னு எழுதிட்டோம்னா this is the gravitational potential energy of a system which contains 8 equal masses which are placed at the corners of a cube அப்படின்னு நமக்கு கிடைக்குது.